உடனே ராஜாட்ட போய் சொன்னாள், குழந்தைய கொன்னவளை நான் கண்ணால பார்க்க மாட்டேன், அவளை கொலை பண்ணிவிட சொல்லுன்னு ராஜா. ஒரு யோஜனையும் இல்லாம அந்த வேலை கொலை பண்ண வேண்டிய வேலையும் ஹரிச்சந்திரனுக்கு. கங்கக்கரையில இவளை இங்கிருந்து போலீஸ்கார அழிச்சுட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு சிட்டு போயிட்டு ஒரு ஸ்திரீ வரா அவளை கொலை பண்ணுன்னு. அப்பவே ஹரிச்சந்திரன் கவலைப்பட்டான், இவளை ஆம்சன்ற போல கேஸ்லேன்னு. சித்த பொறுத்து பார்த்தா போலீஸோட வராள். போய் அழுதாள், நீ அழுது பிரயோஜனம் இல்லையே, நான் என்ன ஜட்ஜியா, நான் இப்ப சொன்ன வேலையை செய்ய வேண்டிய பொறுப்புள்ளவன் சொன்னாள். அப்பத்தான் சந்திரமதி ராத்திரி 1 மணிக்கு ஜலத்துல போய் கங்கையில ஸ்நானம் பண்ணி கொலை மண்டபத்துல அமர்ந்தாளாம். எப்படி இருந்தது நாள்? மகாலட்சுமி தாமரப்பூல உட்காருவது போல் கொலை மண்டபத்துல உட்கார்ந்து கொண்டாள். ஹரிச்சந்திரன் போய் ராஜசாஸ்திரத்துல சொல்லியிருக்கான், உனக்கு என்ன ஆகாரம் இப்ப வேணும்னு கேட்கணுமான்னு கொலை பண்றவாள், அவ எதை கேட்டாலும் கொடுக்கணுமா. போய் கேட்டான், நாதா குழந்தை மதிச்சு சம்ஸ்காரம் இல்லாம கிடக்கு, நான் ஆகாரம் பண்ணுவேனா என்ன கேட்கறேன், சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு, நான் கேட்டேன், நான் அழுதுகிண்டு ஒண்ணு பண்ண முடியுமோன்னு கேட்டாள். சந்திரமதி என்னன்னு, 2 யாமம் தள்ளி வட்ட முடியுமா, உதயமான பிறகு என்ன வட்ட முடியுமா, அவ்வளவு அவகாசம் எனக்கு அடவழி கொடுக்க முடியுமான்னா. முடியும், ஏன் அப்படி கேட்கிறேன்னு கேட்டால், நம்ம குலகூட்டஸ்தன் சூரியன், அவனிடத்துல என் குறைய நான் சொல்லிவிட்டு சாகனம், அதற்காக நீங்கள் உதயமான பிறகு என்ன வட்டணம்னால், ஆஹா நான் உதயமான பிறகு சூரியஸ்தவம்னு சூரியனை பார்த்து கத்தினாள். திவாகராய தீராய கர்மசாட்சினே நமः பங்கஜநாபாய நமः பங்கஜபந்தவே. திரிலோகி கர்மசாட்சினே, மூலகத்திலையும் ரகசியமாவோ பிரகாசமாவோ பண்ற புண்ணியபாபத்துக்கு சாட்சியான ஹே சூர்யா, காசி தேசத்து ராஜா குழந்தையை நான் கொல்லாமல் இருக்கிற போது என் தலையில் கொண்டு சுமத்தி வீணான கஷ்டத்தை கொண்டு கொடுத்துட்டாள். என் நாசன் என்ன வச்சுவிட போறாள். சத்தியசந்தன் ஒரே ஒரு அனுகிரகம் பண்ணணும்னு கதறினாளாம். என்ன நாள்? மத்வியோகான் மகாபக்தா மகாமதி பிராணி சதா குரு திவாகர. என் பிரபு ஹரிச்சந்திரன் என்ன வகம் பண்ணிவிட்டு உடனே அடுத்த காரியம் அதே கத்தியால தன் கழுத்தையும் வெட்டி விடுவாள். அப்படி வெட்டிக்காம நீங்க பண்ணி மறுபடியும் ஹரிச்சந்திரன் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைய பெற்று எனக்கு சாத்தம் பண்ண முடியா பண்ணணும்னு கதறினாளா. வம்சம் விருத்தியாகணும், சூரிய வம்சம் வைக்கப்படாது, அப்படி நீங்கள் பண்ணணும்னு சொல்லி சொன்னாலாம். சொல்லிவிட்டு என் துக்கத்தை உங்களிடத்துலதான் சொல்லலாம்னு சூரியனிடத்துல சொன்னாலாம். இன்றைய தினம் காலையில 7 மணிக்கு குழந்தை, அம்மா நான் பால் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சே, பால் வேண்டும்னு கேட்டான். தரேன்னு சொன்னேன். உள்ள போய் நான் கேட்டு வாங்கி தரேன்னு சொல்லி உள்ள கேட்டு வருவதற்குள்ள என் குழந்தைய காட்டுக்கு போயிட்டான். தர்ப்பம் இருக்க பாம்பு கடிச்சுத்தான். பிறகு பார்த்தேன், பால் கேட்ட குழந்தைக்கு நான் பால் அளிக்காமல் மறிச்சு கண்டேனே. இந்த துக்கம் கோடி ஜென்மா எடுத்தாலும் என்னை விடாதுன்னு அலறினாளாம். க்ஷீரம் யாச்சிதவானு. காலையில குழந்தை வந்து அம்மா நான் பால் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சேன்னு கேட்டுதான். அப்பா நான் வேலை செய்யற வீடா கேட்டு வாங்கி தரேன்னாளா. அதற்குள்ள குழந்தைய பார்த்தேன், காணும், மறிச்சுத்தானே பாம்பு கடிச்சு கண்டேன்னு அலறினாள். இந்த துக்கம் கோடி ஜென்மா எடுத்தாலும் என்னை விட்டு விடாதுன்னு அலறினாளா. அதையும் தவிர்த்து அம்மா விடியற்காலம் குழந்தை அன்றைய தினம் 4 மணிக்கு எழுந்திருந்து அழுதா. அம்மா நான் கேட்டதெல்லாம் வாங்கி வாங்கி கொடுப்பாளே, அப்படிப்பட்ட அப்பாவை நான் பாக்குற நல்ல நாள் என்னைக்கு வரும்னு கதறினானே. குழந்தை தகப்பனை பார்க்காமலே காலமாயிட்டானேன்னு அழுதாளாம். கதா
சத்யசம்பவனஸ்வினம் பிரத்யூஷேப்யேத்யமாமஹே லோகிதாட்சோ மமாத்மஜः தத்துக்கம் மர்த்யஜேமாந்து ஜன்மகோடிசதைரபி. கோடி ஜென்மா எடுத்தாலும் நான் அப்பாவை எப்ப பாப்பேன்னு அலறின குழந்தை தகப்பனை பார்க்காம மரிச்ச துக்கம் என்ன விடாதுன்னு அலறினாள். இன்னொன்னு ஒரு நாளைக்கு காட்டானாலும் அதை நினைச்சுதான் அலறினாலாம். சந்திரமதி சூரியனிடத்துல சில மாதங்கள் அங்கு வேலை செஞ்ச பிறகு குழந்தை தனியா கூப்பிட்டு கேட்டுதான், அம்மாவே அம்மா நீ என்ன இந்த ஆத்துக்கு வேலைக்காரியா, நீ வேலை செய்யறா போல தோன்றுதே. பரவேஷ்மணி மாதஸ்துவம் கிங்கரி வஹிதிஷ்டதி. நீ வேலைக்காரியான்னு ரகசியமா கேட்டுதான், ஆமாண்டாப்பா அப்பா வித்திருக்காடா உன்னையும் என்னையும் நாளாம். அதை கேட்டு குழந்தை அவளும் அலறினாளாம். அப்ப குழந்தை தன்னுடைய வஸ்திரத்தால கண்ணை தொடச்சி, அம்மா நீங்கள் அழப்படாது, நம்ம குலதெய்வமான ரங்கநாதனுடைய அனுகிரகத்தினாலே சத்தியமா நான் ராஜாவாக ஆவேன். அன்றைய தினம் ஆயிரக்கணக்கான வேலைக்காரிகள் உங்களுக்கு வேலை செய்ய போறாள், கஷ்டம் நீங்கும்னு சொன்னானே, அந்த குழந்தைய பறி கொடுத்துட்டேனேன்னு அழுதாளா. ராஜா பயம் சத்யேன ரங்கநாத கிருபாபலதி ததா பரிசரிஷ்யந்தி சத்தியமா ரங்கநாதனுடைய கருணையினால நான் ராஜாவாவே, தெய்வம் கைவிடாதுன்னு சொல்லியிருக்காளே. ராஜா பவேயம் சத்யேன ரங்கநாத கிருபாபலதி ததா பரிசரிஷ்யந்தி இப்படி சொன்ன குழந்தையே பறி கொடுத்தேனே, இந்த துக்கம் கோடி ஜென்மா எடுத்தாலும் என்னை விட்டு பிரியாது என்று அலறிவிட்டு